முதல்ல கருப்பு கொண்டக்கடலை எதுக்கு பயன்படுத்தணும், வெள்ளை கொண்டக்கடலை எதுக்கு பயன்படுத்தணும், இது ரெண்டுல எதை சாப்பிட்டா நம்மளோட உடம்பு குறையும், யாரெல்லாம் கொண்டக்கடலைய சாப்பிடவே கூடாதுன்னு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் கொடுத்தது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்க. சரி சொல்லுங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம போக மாட்டேன். அக்கா இங்க பாருங்க, கருப்பு கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி அளவும் வெள்ளை கொண்டக்கடலைல ஒரு கைப்பிடி அளவும் போட்டு ஊற வைக்கிறோம். முதல்ல இந்த கருப்பு கொண்டக்கடலையில கரையக்கூடிய நாச்சத்து கரையாத நாச்சத்துன்னு ரெண்டு இருக்கு. இந்த கருப்பு கொண்டக்கடலைய நைட்டு ஊற போட்டுட்டு காலையில எந்திரிச்சதும் பல்ல விளக்கிட்டு வெறும் வயிற்றுலயே இந்த ஊர்ன கொண்டக்கடலை இருக்கும்ல அதை சாப்பிட்டோம்னாலே நம்மளுக்கு பசியை தூண்டாத அளவுக்கு அவ்வளோ புரதச்சத்து இந்த கருப்பு கொண்டக்கடலைல இருந்து நம்மளுக்கு கிடைக்குமா. ஓ, கொண்டக்கடலைல இவ்வளவு சத்து இருக்கா? அப்புறம் என்ன, இந்த ஊற வச்ச தண்ணி சேர்த்து குடிக்க வேண்டியதானே? நீங்க கேட்கறது சரியான கேள்விதாக்கா. இதை பத்தி சில பேர்கிட்ட விசாரிச்சப்போ சில பேர் யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க, சில பேர் நல்லா குடிக்கலாம், குழம்புல எல்லாம் சேர்த்துக்கிறோம் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா என்னன்னா இந்த கொண்டக்கடலை லெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் ஒண்ணு இருக்கு.